முழு மூட்டு தேய்மானத்துக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நிறைய பேர் சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜில் இதை அண்டர்கோ பண்ணி வலி இல்லாத மாத்திரை இல்லாத வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு சர்ஜரி என்கிற பயத்தினாலையும் எனக்கு அந்தளவுக்கு நீட் இல்லை, நடக்காமல் இருந்தாலே ஓகே, ஜஸ்ட் பாத்ரூம் அண்ட் டைனிங் ஹால் போயிட்டு வந்தாலே ஐ எம் கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பல வருஷங்கள் இந்த சர்ஜரி தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நம்ம சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஹலோ ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஆதித் சுகோனம், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன், லண்டன் ஆர்த்தோ மற்றும் யுனிவர்சல் ஹாஸ்பிட்டல், சேலம். ஸோ ஜென்ரலாக மூட்டு தேய்மானம்ங்கிறது தொடையெலும்புக்கு காலெலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போகிறது தான். அது முழுசாக தேஞ்சு போகும்போது தான் நம்ம சிவியர் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜில் நம்மளுக்கு போன் டேமேஜ் ஆகாது. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம தள்ளி போட கால் வளைவு ஜாஸ்தியாகும், போன் ஆன் போன் கான்டாக்ட் ஜாஸ்தியாகும், அதனால் போன் டேமேஜ் நம்மளுக்கு ஆகலாம். ஸோ ஜவ் இல்லாத மூட்டில் 2 எலும்பு உரசுறதுனால அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி ஆகலாம். அதுதான் நம்ம போன் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி கொஞ்சம் லேட்டரானோ பண்ணுறோம் ஒரு போன் டிஃபெக்டோட அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் தேவைப்படும். யூஸ்வலாக போன் கிராஃப்ட்ஸ், அடிஷ்னல் மெட்டல்ஸ், ஸ்லீவ்ஸ், கோன்ஸ், ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஸோ சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம நடக்க நாளடைவில் கால் வளைவு மட்டும் இல்லை, நீயை சப்போர்ட் பண்ண வேண்டிய லிகமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெச் அவுட் ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நம்மளுக்கு நாள் கணக்கோ இல்லை வாரக்கணக்கில் நடக்காது. இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் அ பீரியட் ஆஃப் மெனி மந்த்ஸ் to years. லெட்ஸ் சே நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்கீங்க, ஆனால் பல காரணத்தினால அதை தள்ளி போடுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் போன் டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மினிமம் ரெக்கமெண்டேஷன் வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை அதில் போன் டேமேஜ் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை கால் வளைவு ஜாஸ்தியாக இருந்தாவோ இல்லை இதனால் லிகமெண்ட் ஸ்ட்ரெச் ஆகி அதிக லெவலில் டேமேஜ் ஆனால் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி கொஞ்சம் முன்னாடியே கன்சிடர் பண்ணுறது அட்வைசபிள். தேங்க்யூ.